அனைத்து உறவுகளுக்கும் என் வணக்கங்கள். லாஸ்ட் வீடியோவில் இன்வெர்டிபிரேட்டானுடைய சைலண்ட் ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்தோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மேஜர் அண்ட் மைனர் ஃபைலாவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்வெர்டிபிரேட்டாவில் இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸையும் 27 ஃபைலாக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ இந்த 27 ஃபைலாவையும் 2 டைப்பாக பார்த்தோன்னா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று மேஜர் ஃபைலா, இன்னொன்று மைனர் ஃபைலா. ஸோ இந்த மேஜர் ஃபைலாவில் மெனி நம்பர் ஆஃப் பிசிஎஸ் கண்டெயின் ஆயிருக்கு. மைனர் ஃபைலாவில் லெஸ் நம்பர் ஆஃப் பிசிஎஸ் பார்த்தோன்னா கண்டெயின் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ மேஜர் ஃபைலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 10 மேஜர் ஃபைலாக பார்த்தோன்னா இருக்குது, 17 மைனர் ஃபைலாக இருக்குது. ஸோ இப்போ அந்த 10 மேஜர் ஃபைலாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 1 புரோட்டிஸ்டா, 2 போரிஃபெரா, 3 நெனட்டேரியா, 4 பிளாட்டிஹெல்மின்தீஸ், 5 நெமட்டோடா, 6 அன்னிலிடா, 7 ஆர்த்ரோபோடா, 8வது மொலஸ்கா, 9வது எக்கினோடெர்மட்டா, 10வது எமிகார்டேட்டா. ஸோ இந்த 10ம் மேஜர் ஃபைலான்னு சொல்கிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 17 மைனர் ஃபைலான்னு சொன்னேன். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். 17 மைனர் ஃபைலா பார்த்தா இருக்கு. அதில் நம்பர் 1 மீசோசோவா. நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா மீசோசோவா. நம்பர் 2 நெமர்டீனியா. நம்பர் 2 நெமர்டீனியா. நம்பர் 3 எண்டோபொரட்டீடா. நம்பர் 4 செப்பாலா. நம்பர் 5 ரொட்டிஃபிரா. நம்பர் 6 கேஸ்டோரிச்சா. நம்பர் 7 கீனோரிச்சா. 8 நெமட்டோமார்பா. 9 எக்டோபொரட்டா. 10வது பிரக்கியோபோடா. 11 போரோனிடா. 12 கீட்டோநாந்தா. 17வது 12 கீட்டோநாத்தா. 13வது பிரியோபுளிடிடா. 14வது சிபியுன்குலிடா. 15வது எக்ஸியூரோடீடா. 16 போகோனிபோரா. 17 டீனோபோரா. 17வது மைனர் ஃபைலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீனோபோரா. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்னுடைய அவுட்டர் கிளாசிஃபிகேஷன். இந்த பயோஸ்பியர் இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸையும் அனிமல் கிங்டம் அல்லது அனிமல்யா என்ற ஒரு லார்ஜ் குரூப்புக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இந்த அனிமல் கிங்டத்தை 2 சப்கிங்டமாக சப்டிவைடேட் பண்ணுறாங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டா, 2வது மெட்டாசோவா. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டா, 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டாசோவா. இதில் சப்கிங்டம் 1 புரோட்டிஸ்டா. இந்த சப்கிங்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே மைக்ரோஸ்கோபிக் அனிமல்ஸ், அதாவது நுண்ணோக்கியின் மூலமாக மட்டும்தான் பார்க்க முடியும். யூனிசெல்லுலார் அனிமல்ஸ், ஒரு செல் உயிரிகள். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் சிங்கிள் ஃபைலம். இதில் ஒரே ஒரு ஃபைலம் மட்டும்தான் பார்த்தோன்னா இருக்குது. அது பேர் பார்த்தோன்னா புரோட்டோசோவா. எக்ஸாம்பிள் யூக்ளினா, அமீபா, பாரமீசியம். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா புரோட்டோசோவாவுக்கு எக்ஸாம்பிள். 2வது சப்கிங்டம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா மெட்டாசோவா. இந்த சப்கிங்டத்துக்குள்ள மல்டி செல்லுலார் அனிமல்ஸ் பார்த்தோன்னா இருக்குது. எக்ஸாம்பிள் போரிஃபெரா டு கார்டேட்டா வரைக்கும். ஸோ சப்கிங்டம் மெட்டாசோவாவை 3 பிரான்ச்சஸாக பார்த்தோன்னா டிவைட் பண்ணுறாங்க.
ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மீசோசோவா, ரெண்டாவது பாராசோவா, மூணாவது யூமெட்டாசோவா. ஸோ இந்த 3 பிரான்ச்சஸாக வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுறாங்க. இதில் பிரான்ச் நம்பர் 1 மீசோசோவாவை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாசோவாவுக்கும் புரோட்டோசோவாவுக்கும் இடைப்பட்ட பண்பு வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். ரெண்டாவது எண்டோ பாராசெட்டிக் அனிமல்ஸ். எண்டோ பாராசெட்டிக் அனிமல்ஸ் உடலுக்கு உள்ள ஒட்டுண்ணியாக வாழக்கூடியது. இது பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா புழு போன்ற அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த செல்ல சொமட்டிக் செல்ஸாகவும் ரீப்ரொடக்டிவ் செல்ஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணலாம். சொமட்டிக் செல்ஸாகவும் ரீப்ரொடக்டிவ் செல்ஸாகவும் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்றாங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் நம்பர் 2 பாராசோவாவை பற்றி பார்க்க போறோம். இந்த பாராசோவாக்குள்ள ஸ்பாஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆயிருக்கு. அதே போல மல்டி செல்லுலார் அனிமல்ஸு, ஆனால் இதில் போர்லி டிஃபைன்டு டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இஸ் வித்தவுட் ஆர்கான்ஸ். இந்த ஃபைலம் போரிஃபெரால என்ன சார் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாராசோவா வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆயிருக்கு. அடுத்தது பிரான்ச் நம்பர் 3 யூமெட்டாசோவா. இதில் உண்மையான மல்டி செல்லுலார் அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ட்ரூ மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ரெண்டாவது ஆர்கான் சிஸ்டம் கிரேட் ஆர்கனைசேஷன் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது. எக்ஸாம்பிள் சீலன்ட்ரேட்டா டு கார்டேட்டா வரைக்கும். ஸோ இந்த யூமெட்டாசோவாவை ஃபர்தராக 2 கிரேடாக வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று கிரேட் நம்பர் 1 ரேடியேட்டா, கிரேட் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா பைலேட்ரியா. ஸோ இந்த 2 கிரேடாக வந்து பார்த்தீங்கன்னா யூமெட்டாசோவாவை டிவைட் பண்ணுறாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் நம்பர் 1 ரேடியேட்டா. இந்த ரேடியேட்டாவில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே ரேடியல் சிமெட்ரிக்கல் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் சீலன்ட்ரேட்டா. கிரேட் நம்பர் 2ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே பைலேட்ரியல் செக்மெண்ட்ரிக்கல் அனிமல்ஸு. எக்ஸாம்பிள் பிளாட்டியல்மந்திஸ்லேருந்து கார்டேட்டா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸுமே பைலேட்ரியல் செக்மெண்ட்ரிக்கல் அனிமல்ஸ் தான். ஸோ இந்த பைலேட்ரியா கிரேடில் இருக்கக்கூடியதை ஃபர்தராக 3 டிவிஷனாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஏசிலமெட்டா, ஏர்சிலமெட்டா உடற்குழி அற்றவை. சூடோசிலமெட்டா போலியான உடற்குழி உடையவை. சீலமெட்டா அல்லது ட்ரூ சீலம் அப்படின்னு சொல்லுவாங்க, உண்மையான உடற்குழி உடையவை அப்படின்னு சொல்லிட்டு கிரேடு பைலேட்ரியாவை 3 டிவிஷனாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று ஏசிலமெட்டா, சூடோசிலமெட்டா, சீலோமெட்டா. இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசிலமெட்டா அனிமல்ஸ். இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு பாடி வாலுக்கும் கட்டுக்கு இடையே கேவிட்டி அமைந்திருக்கிறது. அந்த கேவிட்டியில் சீலோம் இருக்கும். அது சீலோம் ஆப்சண்ட் ஆயிரும். இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு பாடி வாலுக்கும் கட்டுக்கு இடையே ஒரு கேவிட்டி இருக்கு. அந்த கேவிட்டியில் சீலோம் ஆப்சண்ட்டு. எக்ஸாம்பிள் பிளாட்டியல்மந்திஸ். ரெண்டாவது சூடோசிலமெட்டா. இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய அனிமல்ஸு ஃபால்ஸான சீலோம் ப்ரெசண்ட் ஆயிருக்கும். ஃபால்ஸான சீலோம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் ஆயிருக்கும். மூணாவது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீலமெட்டா. இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே உண்மையான உடற்குழி இருக்கும். அந்த உடற்குழியில் சீலோம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் ஆயிருக்கும். சீலோம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் ஆயிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீலமெட்டா அனிமல்ஸ்னு பார்த்தீங்கன்னா அன்னிலிடா டு கார்டேட்டா வரைக்கும் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே சீலமெட்டா அனிமல்ஸ். ஸோ இந்த பைலேட்ரியாவை ஃபர்தராக 2 குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீரோஸ்டோமியா, ரெண்டாவது டியூட்டிரோஸ்டோமியா. ஒன்று புரோட்டீரோஸ்டோமியா, 2 டியூட்டிரோஸ்டோமியா. இந்த
புரோட்டிரோஸ்டோமியால இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே பிளஸ்டோபோர்ஸ் ஆனது மவுத்தா டெவலப்மெண்ட் ஆகும். பிளஸ்டோபோர்ஸ் ஆனது மவுத்தா அது டெவலப்மெண்ட் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டியல்மந்திஸ் டு மொலஸ்கா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸுமே அது மவுத்து டெவலப்மெண்ட் ஆகிருக்கும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூட்டரோஸ்டோமியா. இந்த குரூப்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸில் பிளஸ்டோபோர்ஸ் ஆனது ஆனஸாக டெவலப்மெண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கினோடர்மட்டா அண்டு கார்டெட். இது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ்டோபோர்ஸ் ஆனது ஆனஸாக வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன். ஜுவாலஜியில் நிறைய சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜி. அனிமல்ஸினுடைய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி ஸ்டடி பண்ணுறது பேர் மார்ஃபாலஜின்னு சொல்லுவாங்க. அனிமல்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறது மார்ஃபாலஜி. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது தவறுகளோ இல்லை ஏதாவது விடுபட்டு இருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.